குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னுடைய பெயர் அனுஷியா. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எஸ்பிஓவில் பயணிச்சிட்ருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பற்றி பேச போகிறேன். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய புரதம், அமினோ அமிலங்கள், மற்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த விட்டமின்ஸ், மற்ற தாதுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காளான் வளர்ப்பு பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த நார்மலாக உங்களுடைய சுற்றுப்புறத்தில் இந்த மழைக்காலங்களில் ஈரத்தன்மை உள்ள அந்த தட்பவெப்பநிலை நிலவுற அந்த சூழ்நிலைகளில் காளான் பூத்திருக்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளுடைய வீட்டிலையுமே மிக குறைந்த செலவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காளான் வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தொழில் மூலமாக நம்மளுடைய வருமானத்தையும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய இந்த ஒரு சிறந்த உணவுப் பொருளான இந்த காளான் வளர்ப்பு அப்படின்றது இப்போதைக்கு அதிகமாகவே எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு நம்ம முதலீடு செய்வது ரொம்ப கம்மி தான். அதிகமாக நம்மளுடைய முதலீடு செய்ய வேண்டியதில், அது மாதிரி அதிகமான மகசூலும் அதிகமாக கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய வீட்டிலையே ஒரு சின்ன கொட்டகையிலையுமே நம்ம இந்த காளான் வளர்ப்பை செய்யலாம். இதை சிறு தொழில் பெருத்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முறையாகவும் செய்யலாம். இப்போ நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே இதுக்கு நிறைய மானியங்கள் கொடுத்துட்ருக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை முன்னாடி தோட்டக்கலைத்துறையில் இருந்த இந்த மஷ்ரூம் கல்டிவேஷன் காளான் வளர்ப்பு முறையை இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேளாண்மை துறையோடு இதை லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு விவசாயிகளுக்கு என்னெல்லாம் மானியங்கள் கிடைக்கிறதோ அதே வகையான மானியங்கள் இந்த காளான் வளர்ப்புக்கும் தமிழ்நாடு அரசு கொடுத்துட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும், பெண்கள் இதை அதிகமாக செய்கிறாங்க, மகளிர் சுய குழுக்கள் மூலயமா அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கணும், அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படணும், மகளிர் தொழில் முனைவோர் அதிகமாக வரணும், இதை வச்சு நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தமிழ்நாடு அரசும் இதற்கான முயற்சிகளை அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றின ஒரு சரியான முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.